தொழில்நுட்ப வளர்ச்சி நமது வசதிகளை பல்வேறு வழிகளில் மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அலைபேசி, இது நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கிறது. கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களுக்கு இடையே உள்ள தொடர்பு முறையை மாற்றி இருக்கிறது. அலைபேசியை தவறாக பயன்படுத்தும் சிலரால் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படும் சில இழப்புகளை சுட்டிக்காட்டவே இந்த குறும்படம். ஹலோ, how are you? வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். விநாயகா, கொஞ்சம் வாங்க. சார் ஆயிட்டு போயிட்டேன், கொஞ்சம் கம்பெனிலாம் சுற்றி காமிப்பா. வணக்கம். ஹலோ ஹலோ விநாயகம். வாங்க சார். அப்படியா? சரி 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 சரி. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தம்பி, கொஞ்சம் சேர் எடுத்து போடு. சொல்லுப்பா. நீங்கள் கம்பெனியை வாங்க போகிறதா கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் கம்பெனி ரன் பண்ணும்போது புது ஆளுங்க யாரையும் வச்சுக்காதீங்க. நாங்களே வேலை செய்கிறோம். இந்த கம்பெனியை நம்பி 40-50 குடும்பம் இருக்குதுங்க. நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செய்கிறோங்க. எங்களுக்கே வேலை. சரி சரி, யோசனை பண்ணிட்டு நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஜெயந்தி, ஸ்கூலுக்கு நேரமா அதுவா? இதோ வரமா. காலையிலே விளையாட்டா? ஸ்கூலுக்கு போத்தால? கிளம்பிட்டமா. விளையாட ஸ்கூல் போறதில்ல? சீக்கிரம் புக் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுமா. அம்மா, இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? இல்லைன்னா டீச்சர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாமா? இன்னைக்கு பூ வித்துட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருண்டி செல்லம். ஹலோ,
நாளைக்காவது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க சார். காலையிலேருந்து நீங்களே நாளைக்கு நேரம் ஃபோன் பண்ணிட்டீங்க. வைங்க சார். ஹலோ, சொல்லுங்கள். என்னங்க வேணா? வரேன் வைங்க சார். வரேன் சார். ஐயோ, நீ ரெடியா இரு. நான் வந்து போயிடுறேன். ஹலோ, ஒரு நிமிஷம். நீ ரெடியா இருமா, நான் வந்துடுறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஹலோ, நீ ரெடியா இருமா? என்னங்க என்னங்க எப்பயும் ஃபோன் பேசிட்டே இருக்கிறீங்க, எங்கேயும் வெளியே கூட்டு போக மாட்டீங்களா? வந்துட்டேன். கிளம்பிட்டேன். வெளியே வந்துட்டேன். ஓகே, வந்துடுறேன். பை. மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, இசை ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, காஃபி சாப்பிடுங்க. ரொம்ப வேத்து இருக்குது. வேலை நிறைய இருக்குது. நீங்கள் மாமா உங்களை கேட்டாருங்க. காஃபி இந்தாங்க மாமா. பூச்சரம் போலாடி உடல் அழகில் பொன்னுடன் விளையாடி, சிலை ஒன்று நேரில் வந்து உயிர் கொண்டு பேசுது. என்னப்பா ஏதோ பேசணும்னு சொன்னீங்கம்மா? என்னப்பா காலையிலேருந்து பரபரப்பாக இருக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, புது கம்பெனி நம்ம வாங்கியிருக்கல, அதில் பழைய லேபர் எல்லாம் கேட்குறாரா, எங்களுக்கே வேலை கொடுன்னு கேட்குறா. சரி, அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரியா வருமா? யோசனை பண்ணி செய். சரி, உன் வேலை பாரு. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. சரி, நான் குளிச்சுட்டு வரேன், நீ டிஃபனை ரெடி பண்ணு. இன்னொன்று வச்சுக்கோங்க. நான் போடுறேன், அதை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. அது கூட போடு. போடு.
தொடச்சிக்கங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பத்திரம்னா சாப்பிட்டு வேலை கரெக்டாக. ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. பாய் பாய். La la la. La 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 la. புதுசாக வந்த கம்பெனி ஓனர்கிட்ட நம்மளை பற்றி பேசிட்டேன். யாரும் நீ கவலைப்பட தேவையில்லை, நம்மளே வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல கம்பெனி ஓனர் அவர். இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே வராரு. கலை, மாலை சாலில் சொல்லிட்டேன், வாங்கி வந்தியா? பூ எவ்வளோம்மா? முழம் 10 ரூபாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கொடுமா. சார் சில்லறை இல்லையா சார்? சில்லறை இல்லைன்னா வேண்டாமா? சார் இருங்க சார், மாற்றிட்டு வந்து தரோம் சார். ஹலோ, அப்படியா? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அம்மாவை காணோமே. இன்னைக்காவது ஃபீஸ் கட்ட பணம் தருவாங்களோ இல்லையோ. ஸ்கூலுக்கு போக முடியுமோ என்னவோ